அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. நாம் இன்னைக்கு இந்த பதிவில் சிம்மம் ராசி அன்பர்களுக்கு அடுத்த 15 நாட்களில் ஏற்படும் கிரக மாற்றங்கள் மூலம் உங்களோட வாழ்க்கையில் என்ன மாதிரியான மாற்றங்கள் உண்டாகும், அது மாற்றமாக இருக்குமா இல்லை நல்ல முன்னேற்றமாக இருக்குமா, இது பற்றின முழு தகவலையுமே உங்களுக்காக இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம். இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமையுங்க. சிம்மம் ராசிக்காரங்க அப்படின்னு சொன்னாவே பொதுவாக யார் ஒருத்தருக்குமே தயக்கம் காட்டாமல் உதவி செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க. இந்த ராசிக்காரங்க எப்போவுமே யாருக்காகவுமே விட்டு கொடுத்து போகிறதுல முதன்மை வாய்ந்தவங்களாக இருப்பாங்க. ஆனாலும் கோபம் மட்டும் வந்துருச்சுன்னா யார் சொன்னாலும் எதற்காகவும் அடிபணிந்து போகவே மாட்டாங்க. முன்கோபம் மட்டும் இவங்களோட வாழ்க்கையில் குறைச்சிட்டாங்களா நிறைய நல்ல முன்னேற்றங்களை காண முடியும். முன்கோபத்தால் இவங்களோட வாழ்க்கையில் நிறைய விஷயங்களை இழந்திருப்பாங்க. குடும்ப விவகாரங்கள் அப்படின்லாம் வரும்போது பல குழப்பங்களில் ஆளாயிருப்பாங்க. மேலும் இந்த ராசியை சேர்ந்த இல்லத்தரசிகள் ஆளுமை மிக்கவர்களாக திகழ்வாங்க. இவங்களோட பேச்சை வீட்டில் எல்லோருமே கேட்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒவ்வொரு கருத்துமே வைக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. ஆனாலும் குடும்பத்தில் அன்பு அமைதி நிறைந்த ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கான சூழ்நிலையை உருவாக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க சிம்மம் ராசிக்காரங்க. குடும்பத்தோட வளர்ச்சிக்கான பாதையில் அனைவரையுமே முன்னேற்றம் தரும் வகையில் அழைத்து செல்லக்கூடியவங்களாக சிம்ம ராசிக்காரங்க திகழ்வாங்க. சிம்ம ராசிக்கு சூரிய பகவான் அதிபதியாக இருக்கிறதுனால மகம், பூரம், உத்திராடம் இந்த 3 நட்சத்திரக்காரங்களுக்குமே சிம்மம் ராசியில் உள்ள 3 நட்சத்திரங்கள். இந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் அடுத்த 15 நாட்களில் ஏற்படும் கிரகநிலை மாற்றங்கள் மூலம் உங்களோட வாழ்க்கையில் என்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்படும் அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். எப்போவுமே ஜோதிட ரீதியாக சிம்மம் ராசியை ஒரு ஆளுமை நிறைந்த ராசி அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இவங்க இருக்கிற இடத்துல முதன்மை தலைமை பண்பு வகிக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒவ்வொரு வேலையுமே செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க. மேலும் இந்த சிம்மம் ராசியை சேர்ந்தவங்க எப்பொழுதுமே எந்த ஒரு நல்லது கெட்டது எந்த விஷயமா இருந்தாலும் சரிங்க, அந்த விஷயங்களில் நம்மளால் என்ன கற்றுக்க முடிஞ்சுது அப்படிங்கிறத ஆராய்ந்து பார்க்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. அவங்களுடைய தோற்றம், ஆளுமையான இயல்பு, அவங்களுடைய தன்னம்பிக்கை அப்படிங்கிறது எந்த ஒரு விதத்திலுமே குறை காண முடியாத அளவுக்கு இருக்கும். சிம்ம ராசிக்காரங்க எங்கே போனாலுமே மற்றவங்களோட கவனத்தை ஈர்க்க தவற மாட்டாங்க. வாழ்க்கையோட ஒவ்வொரு நொடியுமே ரசித்து வாழக்கூடியவங்களாக திகழ்வாங்க. அவங்களுக்கு சங்கடமான தருணங்கள் எல்லாமே தாங்கிக் கொள்ளும் ஆற்றல் இயல்பாகவே இருக்கும். தோல்வி அப்படிங்கிற வார்த்தை அவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. அதை ஒரு அநியாயமான வார்த்தையாக பார்ப்பாங்க. அவங்களால எந்த ஒரு வேலையுமே செய்ய முடியும் அப்படிங்கிற தன்னம்பிக்கை அவங்கக்கிட்ட இருக்கும். இதனாலேயே பெரும்பாலும் ரொம்ப கஷ்டமான வேலைகள் கூட இவங்க சுலபமாக செய்து முடித்து மற்றவங்க கிட்ட நல்ல பேர் எடுத்திருப்பாங்க. மற்றவங்க என்ன நினைப்பாங்க அப்படிங்கிறதெல்லாம் பெரிய விஷயமா எடுத்துக்கவே மாட்டாங்க. அவங்களுக்கு எது சரின்னு தோணுதோ அதை திட்டமிட்டு செயலாற்றி வெற்றி காணும் வகையில் அந்த காரியத்தை சிறப்பாக செய்து முடிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. குடும்பத்தின் மீது எல்லோர்கிட்டையுமே அன்பும் பாசமும் ஒரே மாதிரியாக காட்டுவாங்க. இருந்தாலுமே இந்த சிம்ம ராசிக்காரங்களை யாராவது ஒரு முறை ஏமாற்றிட்டாங்கன்னா கூட அவங்களுடைய நம்பிக்கையை திரும்ப பெறுவது அப்படிங்கிறது ரொம்பவும் கடினமான ஒரு செயலுங்க. சிம்ம ராசிக்காரர்களை உண்மையாக விரும்ப வேணும் அப்படின்னு நினச்சா நல்ல நோக்கம் இருந்தாலே போதும். சிம்ம ராசிக்காரங்க கூட்டத்தை பார்த்தாலோ இல்லை புதிய நபர்களை பார்த்தாலோ சரி கூச்சப்பட மாட்டாங்க. தைரியமாக அவங்கக்கிட்ட பேசக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. அவங்களோட ஒவ்வொரு மயிர்கால்லையுமே ஆளுமை வலிமையும் பெற்றதாக பார்க்கப்படும். மற்றவங்களை அடக்கும் விதத்தில் அவங்களோட தன்மை நிறைஞ்சு காணப்படும். ஒரு கூட்டத்தில் அப்போ அவங்க இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கூட்டத்தில் அவங்க தனியாக தெரிகிற மாதிரியான ஆற்றல் வாய்ந்தவங்களாக இருப்பாங்க இந்த சிம்ம ராசிக்காரங்க. அவங்களுக்கு சங்கடங்கள் ஆளாகுமோ அப்படிங்கிற பயமெல்லாம் எப்போவுமே இருக்காது. ரொம்பவும் கண்டிப்பான மனிதர்கள் கூட இவங்க உரையாடவே மாட்டாங்க. ஒரு பெரிய கூட்டத்தில் கூட ஒற்றை மனிதராக நின்று மிக எளிதாக நேர்த்தியாக அந்த கூட்டத்தையே சமாளிக்கும் திறன் படைத்தவங்க இந்த சிம்மம் ராசியை சேர்ந்தவங்க. இவ்வளோ திறமைகள் இருந்தாலுமே என்னோடய வாழ்க்கையில் என்னமோ எனக்கு கிடைக்கிறது எல்லாமே கஷ்டம்தான் அப்படின்னு நீங்கள் சொல்கிறது புரியுதுங்க. இதற்கு சரியான தீர்வு என்ன அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்களா உங்களோட வாழ்க்கையில் இப்போ இருக்கிறத விடவே நல்ல முன்னேற்றமான வகையில் உங்களோட வாழ்க்கையை நீங்கள் கொண்டு செல்ல முடியும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா உங்களோட ஜாதக ரீதியாக ஏன் உங்களுக்கு இவ்வளோ கஷ்டங்கள் வருது, மற்றவங்களுக்கு எவ்வளவு நல்லது பண்ணாலுமே தீமை மட்டும்தான் எனக்கு சேருது அப்படின்னு நினைக்கிற சிம்மராசி அன்பர்களுக்கு சரியான தீர்வு கிடைச்சா ரொம்பவும் நல்லதாக இருக்கும்.
உங்களோட ஜாதக ரீதியாக தீர்வை கண்டுபிடிங்க, கட்டாயம் நல்லது நடக்கும். அதுக்கு நீங்கள் எங்கேயும் தேடவே தேவையில்லைங்க. நாங்களே ஒரு நம்பரும் சொல்கிறோம், அந்த நம்பரை நோட் பண்ணிக்கோங்க. 90 43 63 75 12. இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி உங்களோட ஜாதகத்தில் இருக்கிற டீட்டெயிலை மட்டும் சொல்லுங்கள். அவங்க உங்களுக்கு ஏன் இந்த மாதிரியான பிரச்சனை வருது, இதற்கு தீர்வு என்ன அப்படிங்கிற முழு விளக்கத்தையுமே கொடுப்பாங்க. நிறைய பேர் இவங்ககிட்ட ஃபோன் பண்ணி இவங்களோட வாழ்க்கையில் ஏற்பட்ட பிரச்சனை தீர்ந்ததாக சொல்லியிருக்காங்க. அவங்களோட வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் காணும் வகையில் அமைந்ததாகவும் சொன்னாங்க. அதனால தான் இந்த நம்பரையே நாங்கள் உங்களுக்கு சொல்கிறோம். இந்த நம்பர் உங்களோட வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றத்தை உண்டாக்கும் நண்பர்களே. இந்த சிம்மம் ராசியை சேர்ந்தவங்களுக்கு இவங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறதுல ரொம்பவும் தெளிவாக இருப்பாங்க. அவங்களுக்கு தேவையானதை கேட்டு பெறுவதற்கு தயக்கம் காட்டாத நபர்களாக இருப்பாங்க. வானத்தையே படையணும்னு நினச்சிட்டாங்கன்னா அவங்க அதை ஒரு லட்சியமாக வச்சுக்கிட்டு அடைந்தே தீரணும் அப்படின்னு குறிக்கோளை செயல்படுத்துவாங்க. உயர்ந்த விஷயங்களுக்கு ஆசைப்படக்கூடியவங்களாக திகழ்வாங்க. தோல்வி அப்படிங்கிறது இவங்களோட அகராதியில் இல்லாத ஒரு விஷயம். அவங்கக்கிட்ட இருக்கிறது என்னவோ அதை வந்துட்டு இன்னும் எப்படி மடங்கு பெருசாக பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும். தன்னம்பிக்கை அப்படிங்கிறது அதிகம் நிறைஞ்ச ஒரு நபர்களாக காணக்கூடியவங்களாக இருப்பாங்க சிம்மம் ராசியை சேர்ந்தவங்க. தோல்விகள் வந்துட்டு அவங்கள துவலை செய்யாதுங்க. அப்படி தோல்வியே அடைஞ்சால் கூட அதுலேருந்து எப்படி மீண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு சூட்சமம் எல்லாமே இந்த சிம்மம் ராசிக்கு இயல்பாகவே இருக்கும். இப்படிப்பட்ட சிம்மம் ராசி அன்பர்களுக்கு அடுத்த 15 நாட்களில் என்ன மாதிரியான கிரகநிலை மாற்றங்கள் மூலம் இந்த 3 நட்சத்திரத்திற்கும் உங்களோட வாழ்க்கையில் என்ன மாதிரியான முன்னேற்றம் உண்டாகுமா, இல்லை மாற்றங்கள் ஏதாவது நடக்குமா, இது பற்றின முழுமையான தகவலை நாம் பார்க்கலாம். இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு அடுத்த 15 நாட்களில் பணப்புழக்கம் அப்படிங்கிறது ஓரளவுக்கு கணிசமான வரவை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். இதுவரைக்கும் சுமாராக போயிட்டு இருந்த தொழில் கூட இப்போ கொஞ்சம் முன்னேற்றம் காணும் வகையில் நடக்கும். உங்களோட வீட்டில் உறவினர்களோட வருகையால் மகிழ்ச்சியான சூழ்நிலை நிலவும். உங்ககிட்ட சண்டை போட்டு பிரிஞ்சு போன உறவினர்கள் கூட அவங்களா தேடி வந்து உங்ககிட்ட பேசுவாங்க. நீங்கள் சுப நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அனைத்து சொந்த பந்தத்தோடையுமே ஆனந்தமாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்கு. புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கும் யோகமும் நிறைந்து காணப்படுது. அது மட்டும் இல்லாமல் ஏதாவது சண்டை போட்டுட்டு பிரிந்திருந்த கணவன் மனைவி ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புமே அமையும். இதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா 2 பேரும் பேசி ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து அனுசரித்து போனால் நல்லதாக அமையும். குழந்தை பாக்கியம் இல்லைன்னு வருத்தப்பட்டு இருந்த சிம்மம் ராசியை சேர்ந்தவங்களுக்கு ஒரு சிலருக்கு எல்லாமே குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்புகளுமே அமைஞ்சிருக்கு. மாதத்தோட பிற்பகுதியில் ஒரு சிலருக்கும் புதிய வீடு வாகனம் வாங்கும் யோகம் இந்த மாதம் அமைஞ்சிருக்கு. நவீன ரக மின்சாரம் மின்னணு சாதனங்கள் வாங்கவும் நீங்கள் இந்த மாதம் முயற்சி செய்வீங்க. உங்களோட பிள்ளைகளுமே உங்களோட சிறப்பான முன்னேற்றத்தை கண்டு ஆனந்தப்படுவாங்க. இதன் மூலம் உங்களுக்கு இது வரைக்கும் நிறைய கடன் பட்டிருப்பீங்க. அந்த கடனெல்லாம் அடைப்பதற்கான வழி பிறகு இது வரைக்கும் நிறைய பொருட்களை வாங்கணும்னு சொல்லி நீங்கள் ஆசைப்பட்டிருப்பீங்க. ஆனால் வருமானம் இல்லை, எப்படி வாங்குறதுன்ற குழப்பம் உங்களுக்கு ரொம்பவும் வாட்டி எடுத்துருக்கும். அடுத்த 15 நாட்களில் உங்களுக்கு அமைஞ்சிருக்கும் கிரகநிலைகள் நல்லாவே இருக்கிறதுனால நீங்கள் நினச்சிட்டு இருந்த விஷயங்கள் எல்லாமே சாதிப்பீங்க. நினைத்த பொருட்களை உங்களோட வீட்டில் வாங்கி வைப்பதற்கான வாய்ப்புமே அமையும். பிள்ளைகள் வழியில் பெருமைப்படக்கூடிய செய்திகள் வரும். திருமண முயற்சிகளுமே உங்களோட பிள்ளைக்கு முயற்சிகள் அப்படிங்கிறது சாதகமான முடிவில் அமையும். உங்களோட மகளுக்கு நல்ல இடத்துலேருந்து வரன் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இந்த மாதம் அமைஞ்சிருக்கு. ஆனாலும் குடும்பத்தில் அப்பப்போ சின்னதாக ஏதாவது சண்டை வர மாதிரி தாங்க இருக்கும். ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து அனுசரித்து போகிறது நல்லது. மாதத்தோட பிற்பகுதியில் உறவினர்களால் குடும்பத்தில் பிரச்சனைகள் வரக்கூடும். அப்படிங்கிறதுனால நீங்கள் உங்களோட வார்த்தைகளை ஒவ்வொன்றுமே தெளிவாகவும் நிதானமாகவும் பேசுறது நல்லது. மீன் வாக்குவாதத்தை இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தவிர்க்கிறது ரொம்பவும் நல்லதாக அமையும். மாதத்தோட பிற்பகுதியில் உறவினர்களால் நீங்கள் கொஞ்சம் உஷாராக தான் இருக்கணும். உறவினர்கிட்ட நீங்கள் பேசும்போது கொஞ்சம் பொறுமையை கடைபிடிச்சா நல்லதாக இருக்கும். குடும்ப விஷயத்தில் மற்றவங்களோட தலையிட்ட நீங்கள் எப்போவுமே அனுமதிக்காதீங்க. மேலும் வாகனத்தில் செல்லும் பொழுது கொஞ்சம் கவனமாக இருங்க. இந்த மாதம் அலுவலகத்தில் வேலை சுமை அதிகரித்து காணப்படும். ஒரு சிலருக்கு எல்லாமே பதவி உயர்வும் இடமாற்றமும் ஏற்படும். அலுவலகத்தில் உயர் அதிகாரிகள் கிட்ட பேசும் பொழுது நீங்கள் கொஞ்சம் பொறுமையை கடைபிடிக்கிறது நல்லதாக இருக்கும். சக ஊழியர்கிட்டையுமே போதுமான ஒத்துழைப்பை நீங்கள் இந்த மாதம் எதிர்பார்க்க முடியாது. அதனால் கவனமாக உங்களது பணிகளை செய்யணும். மாதத்தின் பிற்பகுதியில் ஓரளவுக்கு அனுகூலமான பலன்களை நீங்கள் அடையலாம். தொழில் மற்றும் வியாபாரத்தில் லாபம்
நீங்கள் எதிர்பார்த்ததை விட கொஞ்சம் கணிசமானதாக இருக்கும். மறைமுக எதிரிகளால் இதுவரைக்கும் ஏற்பட்டிருந்த பிரச்சனைகள் காணாமல் போகும். வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் அப்படிங்கிறது கொஞ்ச நாளைக்கு வேண்டாம். இந்த மாதம் ஒத்தி வச்சா நல்லதாக இருக்கும். மாதத்தின் பிற்பகுதி உங்களுக்கு நன்மையாக இருக்குது, அதனால் கவலைப்படாதீங்க. என்ன நண்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பயன் தரும் வகையில் அமைஞ்சிருக்குன்னு நினைக்கிறோம். இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி நண்பர்களே.